இங்க மெசபட்டோமியால தான் முதல் நமக்கு வரலாறு பூர்வமாக இருக்க ஆதாரம் மெசபட்டோமியாவை கை காமிக்குது. இங்கதான் முதல் புத்தாண்டு தொடங்கி இருக்கிறது. ஆனா ஜனவரி 1ஆம் தேதி ஏன் நம்மளுடைய கேலண்டர்ல நம்ம கொண்டாடுறோம்? இவங்க அக்கிட்டுவை ஜனவரி 1ல கொண்டாடி இல்ல, இவங்களுக்கு இருக்கிற வசந்த காலத்துல கொண்டாடினாங்க. ஏன் ஜனவரி 1 மாறுச்சுன்னா இதுக்கு ரோமர்கள் ஒரு மிகப்பெரிய காரணம். ரோமர்களுடைய காலப்பகுதி இது ஒரு சின்ன ரோமர்களுடைய சரித்திரத்துக்குள்ள போய் அப்புறமா நம்ம பாடத்துக்குள்ள வரலாம். ரோமர்களுடைய காலப்பகுதியில் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெவ்வேறு வருஷம் வெவ்வேறு காலமா இருந்தது. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய சிவில் கேலண்டர் எடுத்துக்கணும்னா ஜனவரி 1ஆம் தேதி தான் தொடங்கும். ஆனா ரோமர்களுக்கு அப்படி இருந்தில்ல. அவங்களுக்கெல்லாம் எந்த வருஷம் ஒரு ராஜா அல்லது கவுன்சில் அப்பெல்லாம் முதல் அவங்க பதவி ஏற்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா புத்தாண்டு தொடங்குனது, வருஷம் தொடங்குனதுன்னு சொல்லி ரொம்ப குறிப்பா ராஜாக்கள் ஆட்சி செய்கிற அந்த காலத்தை இவங்க மையமாய் கொண்டிருந்தாங்க. அப்புறமா ரோமர்களுடைய அரசாட்சியில ஒரு மாற்றுதல் ஏற்படுது. இந்த ரோம அதிபதிகள் ரோமன் கவுன்சில்ஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜனவரி மாசம் 1ஆம் தேதி இவங்க போய் பதவி ஏற்க தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்றது எந்த காலத்துலனா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 153 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலப்பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலப்பகுதியில் ஜனவரி மாசத்துல தான் இவங்க போய் 1ஆம் தேதி போய் என்ன பண்ண தொடங்கிடுவாங்கன்னா போய் இவங்க பதவி ஏற்க தொடங்கிடுவாங்க. யாரும் இந்த ரோமன் கவுன்சில்ஸ். அதனால இந்த சிவில் கேலண்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியல் ரீதியாக ஜனவரி 1 தான் தொடக்கம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. ஆனா ஜனவரி அப்படின்ற பேர் கூட எங்க இருந்து வருதுன்னா ரோமர்களுக்கு ஒரு கடவுள் இருந்தாங்க. எப்படி பாபிலோனியர்கள் மார்டுக் பார்த்தோம், அந்த மாதிரி ரோமர்களுக்கு ஒரு விக்கிரக கடவுள் இருந்தாங்க, ஜானிஸ் அப்படின்ற ஒரு பேர். அந்த ஜானிஸ்ல இருந்து வந்தது தான் ஜனவரி அப்படிதான் வந்தது. அந்த ஜானிஸ்ன்ற ரோம விக்கிரக கடவுள் கூட தொடக்கம் ஆரம்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கடவுளா வணங்கி இருந்தாங்க. அதனால ஜனவரி மாதத்தை இவங்க மையமாய் கொண்டு